Good afternoon, praise Lord. Welcome to this video. இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சில பேருக்கு ஞானமானவையா தெரியலாம். புரிந்து கொள்ளக்கூடியவங்களுக்கு அவங்க இப்படி கூட வருத்தம் கொள்ளலாம். ஐயோன்னா நம்மளும் தான் இவ்வளோ காலமாக நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு ஞானங்கள் கிடைக்கலையே அப்படி கூட நினச்சி வருந்தலாம். ஆனால் அப்படி வருந்த தேவையில்லை. ஏன்னா நான் சிறு வயது முதல் இது மாதிரி நேர்ந்து நேர்ந்து விட்டுடுறாங்க சொல்கிறாங்க பாருங்க. அது போல் கர்த்தருக்காக நான் ஒப்பு கொடுக்கப்பட்டவள். இனிஷியலாகவே எனக்கு எதுவும் சொல்லி கொடுக்கப்படலை. ஒரு 12 இயர்ஸ் அப்போ இருக்கும் போது ஒரு பிரதர் இந்த பெண்ணோட 2 குட்டி ஏஞ்சல்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாரு. ஸ்மைல் ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு அவர் ஒரு சின்ன கார்டும் எங்களுக்கு கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் அதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ இது மாதிரி 60 கால் தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறதுன்ட்டு நாங்கள் கல்ற தோட்டத்துக்கிட்ட குடியிருந்தோம். அது வரைக்கும் நான் போயிடுவேன், கல்ற தோட்டத்துக்குள்ளேயே நான் போயிடுவேன். யூஸ்வலாக யாரும் அப்படி போக மாட்டாங்க, யங் லேடிஸ் அது மாதிரி போக மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி தான் நான் போவேன். போய் அங்கே எங்கள் தாத்தா பாட்டி கால்ற அங்கே இருந்தது. அவங்களும் இது மாதிரி ஒரு நல்ல பிலீவர் தான். அவங்க கால்றையில் போய் நான் ஜெபிச்சுட்டு நான் வந்துட்டேன். இப்பயும் அடிக்கடி கல்ற தோட்டத்துக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு வருவேன். ஸோ அதனால எனக்கு ஏதோ பலன்கள் கிடைக்குது. ஸோ அதோட அதை எதுவுமே எனக்கு சொல்லி கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. 78 நான் வேலூர் ஆக்சிலியம் காலேஜில் தான் நான் பியூசி படித்தேன். 78 to 79. ஸோ அங்கேயும் சர்ச்சில் உட்காந்துருப்பேன். அவங்க சினிமாலாம் கூட போட்டு காமிப்பாங்க, அதெல்லாம் பார்ப்பேன். அதுமாதிரி அவங்க சொல்கிறத செய்வேன். ஆனால் அதிகமாக சிரிப்பேன். இதுதான் என்கிட்ட இருக்க குறை. அதுக்கப்புறம் 79 பி சேர்ந்துட்டேன் பாருங்க. 79 to 84 இன்ஜினியரிங் கோர்ஸில் கத்துறே என்னை போதிச்சு பயன்படுத்துகிறான்னு சொல்ல முடியும். ஆனால் எனக்கு சேஃப்டி கான்செப்ட்ஸு நிறைய தெரியாது. தனியாக ஒரு இடத்துக்கு போகக்கூடாது, அல்லது நான் ஒரு லேடி, அந்த மாதிரி எனக்கு கான்செப்ட்ஸ்லாம் தெரியாது. நம்ம அழகாக இருக்கோம், அல்லது நம்முடைய தோற்றம் மற்றவங்களுடைய மனசில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது, அந்த மாதிரிலாம் கூட எனக்கு நிறைய காரியங்கள் தெரியாது. பத்திரிகைகள் வாசிப்பேன் நான். அதுக்கப்புறம் குமுதம், விகடன் அந்த மாதிரி வாசிப்பேன். நிறைய பணங்கள் இந்த ஸ்டடிக்காக தரப்படலை. என் கையில் நிறைய தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் கார்டியன்னு சொல்லிட்டு 2 ஆன்டிஸ் அங்கே எனக்கு இருந்தாங்க. அவங்க சொல்லக்கூடிய காரியங்கள், அவங்கெல்லாம் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். அவங்க சொல்லக்கூடிய காரியங்கள் ஏதோ நான் கற்றுக்கிட்டேன். அதில் ஒருத்தவங்க என்னோட கொஞ்சம் ஒரு 10 வருஷம் பெரியவங்களா இருக்காங்க வைங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஜனங்க பொதுவாக நம்மளை நம்புறதில்ல, நம்மளை நம்பினாலும் நம்முடைய ஏஜை நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் சுற்றுலா அமைச்சராக நம்ம தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுமாரி இன்னொரு ஆண்டி என்னுடைய பிள்ளைங்க நல்லவங்க இல்லை, நீ என்னுடைய பிள்ளைங்களே நம்பாத, அவங்கக்கிட்ட நீ பேசாத பழகாத அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாமே தன்னுடைய பிள்ளைகளால் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால மன உளைச்சலில் தான் அங்கே இருந்தாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி மார்பிடிட்டி அங்கெல்லாம் இருந்தது. ஸோ இதில் எனக்கு புதுசாக இருந்தது. ஒன்று எனக்கு டயட் மேனேஜ்மெண்ட்டு, ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டு அதெல்லாம் எனக்கு தெரியல. இதில் கல்லூரியில் தான் அதெல்லாம்
ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா நான் கற்றுக்கொண்டேன். அது கூட சொல்லியே ஆகணும். எம்இ படிக்கும்போது தான் உமான்னு ஒரு ஃப்ரெண்டு என் கூட இருந்தாங்க. என்னோட இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அவங்க தான் அவங்க தான் வந்து நீங்கள் தொடர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது வந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்காது. ஒரு 5 மினிட்ஸ் உட்காருங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உட்காந்து யோசிங்க. நிறைய பேர் நான் பார்க்குறேன் அப்படிதான் தொடர்ந்து ஓடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ that will also result in some kind of morbidity. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஹிந்துவாக இருந்தால் கூட ப்ரேயரில் ரொம்ப நம்பிக்கை உள்ள ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்தாங்க. ஜாலியாக எப்படி பேசுறது, கம்பெனி கீப்பிங், அதெல்லாம் அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதில் என்னோடய டீச்சிங் கேரியரில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதோட வந்து எங்கள் ஊருக்கு போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கஷ்டமாக இருந்தது. கோயம்புத்தூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு போகிறது வந்து மத்தியானம் ஒரு பஸ் இருக்கும். அதுலேருந்து 1-2 பேர் தான் ஏறுவாங்க. யாரும் அந்த டைமில் திருவண்ணாமலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஸோ ஆனால் நான் மோஸ்ட்லி தனியாக போய் ரீச் ஆகிற கூடிய கஷ்டமான சூழ்நிலை இருந்தது. அது சேஃப்டி இல்லை அப்படின்னு எங்கள் ஆன்டிஸும் சொல்லவே இல்லை, என்னுடைய பிரதரும் சொல்லவே இல்லை. ஆனால் என்னுடைய சீனியர் ஒருத்தர் தான் அதை பாயிண்ட் அவுட் பண்ணார். இவ்வளோ தூரம் நீ தனியாகவே போறியா அப்படின்னு. ஸோ அந்த பஸ் டிரைவர் கண்டக்டர் அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில. ஒரு 2-3 தடவை அப்படி போயிருக்கேன். அவங்க வந்து நேராக கல்றத்தோட்டம், எங்கள் ஊரில் சாரோன் அந்த இடத்துல இருக்குது. அங்கே நாங்கள் கொஞ்ச நாள் குடியிருந்ததுனால என்னையே சாரோன்னு கூப்பிடுவாங்க பசங்க. அது போல் அங்கே பஸ்ஸை திருப்பி விடுவாங்க அந்த டிரைவர் கண்டக்டர். ஸோ அவங்க அப்போ கூட எனக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு விளங்கலை. ஸோ நீ என்ன கல்றத்தோட்டத்துக்காக போகிற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குற மாதிரி இருக்கும். அவங்க என்ன நினச்சாங்களோ தெரில. ஸோ அது போல் ஓவர் த இயர்ஸ் அப்படி ஒர்க்கில் சேர்ந்த அப்புறம் கூட எனக்கு வந்து அது மாதிரி நைட்டில் வெளியே போகக்கூடாது, அதெல்லாம் வந்து சக ஆசிரியர்கள் தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுமாரி நிறைய பாஸ்டர்ஸ்கிட்ட இருந்து நான் அதுமாரி ப்ரேயர் லைஃபு, சமையல்லாம் கூட அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு கேஸ் சிலிண்டர் இன்னைக்கு வந்துச்சுன்னா கூட அதுக்காக ஜெபம் பண்ணி தான் திறப்பாங்க. அது மாதிரி ப்ரேயர் லைஃப்பில் இருக்கக்கூடிய கப்புள்ஸ், பாஸ்டர்ஸ், அவங்க கூடலாம் நான் இருந்திருக்கேன். ஸோ இது வந்து எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு. அதுக்கு நான் இப்போ எனக்கு 60 இயர்ஸ்க்கு தாண்டிடுச்சு. இப்போ தான் வந்து நான் இதெல்லாம் வந்து தொகுத்து இதுமாதிரி வீடியோஸாக நான் போட முடியுது. ஸோ உடனே நமக்கு விளங்கிடாது, தெரிஞ்சிடாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லாங் ப்ராசஸாக இது நடந்ததுன்னு சொல்ல வரேன்.